ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மா அகாடமி. ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டி உடைய கிளாஸ் கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 ரெண்டுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டி சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 to 12 புக்ஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு ஃபுல்லாகவே நம்ம வந்து நோட்ஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிளாஸ் 1 வந்து 6th இந்தியன் கான்ஸ்டியூஷனும் 10th இந்தியன் கான்ஸ்டியூஷன் 12th இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி கிளாஸ் 1 கவர் பண்ணிட்டோம். கிளாஸ் 2 வந்து 6th சமத்துவம் பெறுதல், 7th சமத்துவம், 7th மாநில அரசாங்கம் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம கிளாஸ் 3 வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ கிளாஸ் 3ல வந்து என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னா 8th குடிமகன் மற்றும் குடியுரிமை, 8th மாநில அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது, 10th மாநில அரசாங்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 3ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். கிளாஸ் 3ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் குடிமகன் மற்றும் குடியுரிமை. ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் குடிமக்கள் உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி குறிப்பிடும்போது என்னென்னா, ஸோ படிக்கும் இயல் என்னென்னா குடிமையியல். ஸோ குடிமகன் என்ற சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சரிங்களா. ஸோ இதன் பொருள் பார்த்திங்கன்னா பண்டைய ரோமாபுரியிலிருந்து நகர நாடுகளின் குடியிருப்பாளர் என்பதாகும். ஸோ நகர அமைப்புகள் மறைந்த பின்னணி இச்சொல் நாடுகளின் உறுப்பினர் என்ற பொருள் பயன்படுத்தப்பட்டது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதி உடையவர்கள். குடியுரிமை என்பது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரை அந்த நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை தான் நம்ம குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ குடியுரிமை பெற வழிகள் தான் வந்து 5 சரிங்களா. குடியுரிமை வந்து 2 தான் சரிங்களா. ஸோ குடியுரிமை பெற வழிகள் தான் வந்து 5 சரிங்களா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ குடியுரிமை வந்து 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை குடியுரிமை, 2வது பார்த்திங்கன்னா இயல்பு குடியுரிமை. ஸோ இயற்கை குடியுரிமைன்றது பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை. இயல்பு குடியுரிமை என்பது இயல்பாக விண்ணப்பித்து பெறக்கூடியது சரிங்களா. ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1955 என்ன சொல்லுதுன்னா, ஸோ இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் எழுத்தலையும் பற்றி விதிகளை குறிப்பிடும் சட்டம் தான் வந்து இந்திய குடியுரிமை சட்டம் 1955 சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், 1955 இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்காக 5 வழிகளை வந்து பரிந்துரைக்கிறது சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிறப்பால். ஸோ பிறப்பால் குடியுரிமை பெறுதல் எப்படின்னா, ஸோ இந்தியாவில் 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு பிறகு இல்லைன்னா அதே சமயம் பிறந்த எல்லாருக்குமே வந்து குடியுரிமை வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 1987 ஜூலை 1க்கு முன்பு பிறந்த நபர் அவர்களது பெற்றோர் எந்த நாட்டவராக இருந்தாலும் குடியுரிமை பெறுவாங்க சரிங்களா. 1987 ஜூலை 1க்கு முன்பு பிறந்த பெற்றோர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் வந்து எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வேண்டி விண்ணப்பிக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோர் ஒருவர் வந்து அதே சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றார்கள் சரிங்களா. ரைட்டா? இல்லைனா அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இல்லாதிருந்தால் சரிங்களா குடியுரிமை பெறுகின்றனர் சரிங்களா. ஸோ செகண்ட் பாயிண்ட், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். ஸோ வம்சாவளியால் எப்படி பெறுவாங்கன்னா 1950 ஜனவரி 26, 1992 சரிங்களா. 2 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவர் தந்தை வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவரும் வந்து இந்தியா வம்சாவளி அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமை வேண்டி விண்ணப்பிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி இல்லைனா 1992 டிசம்பர் 10 மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அதே சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் இந்திய குடியுரிமை பெறுகிறார் சரிங்களா. 2004 டிசம்பர் 3ஆம் நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளியின் குடிமகனாக இருக்க முடியாது சரிங்களா. ஸோ அப்போது 2004 டிசம்பர் 3 பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. நாங்கள் இந்திய வம்சாவளி அப்படின்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தலின் மூலம் குடியுரிமை பெறலாம் சரிங்களா. ஸோ இந்திய வம்சாவளி சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 வருஷம் வந்து அவங்க வசிச்சிருக்கணும் சரிங்களா. அப்படி வசிச்சிருந்தால் அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் அவங்களும் வந்து 7 வருஷம் வந்து இந்தியாவில் வந்து வசிச்சிருக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இயல்பு குடியுரிமை. ஸோ ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குகிறது. எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வந்து வழங்குகிறது சரிங்களா. ஸோ அப்போது வெளிநாட்டு குடியுரிமை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து இயல்பு குடியுரிமை வந்து வழங்கப்படும்.
ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுதும் இந்தியாவிலேயே தங்கியிருந்தால் அவங்களுக்கு வந்து இக்குடியுரிமை வந்து பெறுகிறார். இதுனா இயல்பு குடியுரிமை பெறுகிறான். சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணையில குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில வந்து போதிய அறிவினை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இயல்பு குடியுரிமை பெற தகுதி உடையவர்கள். சரிங்களா? ஸோ 8வது அட்டவணை என்ன சொல்றதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மொழியை பற்றி சொல்லியிருக்கோம். தற்போது 22 மொழிகள் வந்து 8வது அட்டவணையில வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதானா ஒரு மொழி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இயல்பு குடியுரிமை பெற தகுதி உடையவங்களா இருப்பாங்க. சரிங்களா? பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். ஸோ எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியையும் இந்தியாவுடன் இணைக்கும் பொழுது இந்திய அரசு வந்து அப்பகுதி மக்களை வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? அந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து அவர்கள் இந்திய குடிமக்களாக வந்து கருதப்படுகிறாங்க. சரிங்களா? ஸோ பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த போது இந்திய அரசு அம்மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வந்து வழங்கியது. சரிங்களா? குடியுரிமை வந்து இழப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 வழியில் பெறலாம். சரிங்களா? ஸோ குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா 5 வழியில் வந்து பெறலாம். குடியுரிமை இழப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 வழியில் வந்து பெறப்படுது. சரிங்களா? ஸோ 2வது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 11 வரையிலான விதிகள் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அரசியல் குடியுரிமை வந்து இழப்பு பற்றி. சரிங்களா? ஸோ குடியுரிமை வந்து ஸோ தானாகவே முன் வந்து குடியுரிமை வந்து பார்த்தோன்னா துரத்துனுவாங்க. சரிங்களா? இல்லைனா ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமை பெறும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்திய குடியுரிமை வந்து அவர் கைவிடப்படுவார். சரிங்களா? ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குடியுரிமை வந்து முடிவுக்கு கொண்டு வருதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய குடிமகனாக தாமாக முன் வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெறும் பட்சத்தில் இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி செகண்ட் பாயிண்ட்லேயே பார்த்துட்டோம். ஸோ குடியுரிமை மறுத்தல். ஸோ கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வருது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இழக்கத்து. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமை பெறும் ஒருவரின் குடியுரிமையை வந்து இந்திய அரசு வந்து ஒரு ஆணை மூலம் வந்து இழக்க செய்யும். சரிங்களா? ஸோ மோசடி அது எல்லாமே பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை வந்து ஒரு ஆணை மூலம் இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இழக்க செய்யும். சரிங்களா? ஸோ பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறுவது தான் வந்து நாட்டு உரிமை எனப்படும். சரிங்களா? ஸோ சட்ட முறைக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தில் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. ஒருவர் தனது நாட்டு உரிமையை மாற்ற முடியுது. ஆனால் வந்து குடியுரிமையை வந்து மாற்றலாம். சரிங்களா? ஸோ இந்த இந்தியாவில் பிறந்தா இந்திய சிட்டிசன்ஷிப் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்தியன் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சிட்டிசன்ஷிப் வந்து மாற்றிக்கலாம் என்ன வேணாலும். ஸோ இப்போ வெளிநாட்டில் போனோம்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் வந்து நமக்கு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆனால் நம்ம கண்ட்ரியுடைய நேம் வந்து மாறாது. சரிங்களா? ஸோ இந்தியன்னா அப்படின்னா இந்தியன் தான், எங்கே போனாலும் அதே தான். சரிங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. அதுவே இந்திய குடியுரிமை எனப்படுகிறது. சரிங்களா? ஸோ ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்புகள் வந்து கொண்டுள்ள நாடுகளில் வந்து இரட்டை குடியுரிமை வந்து வழங்கப்படுகிறது. சரிங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேசிய குடியுரிமையும் மாநில குடியுரிமையும் வந்து வழங்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் முன்னுரிமை வரிசையின்படி குடியரசுத் தலைவர் தான் வந்து நாட்டினுடைய முதல் குடிமகன். சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கும் உரிமை. சரிங்களா? நம்மளுடைய அடிப்படை உரிமையில் வந்து வாக்களிக்கும் உரிமை தான் வந்து முதல்ல இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்திய பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினராவதற்கான உரிமை. சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை வந்து வரையறுக்கிறது. சரிங்களா? ஸோ இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டும் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை வந்து பெற்றவங்களாம். சரிங்களா? ஸோ அது எப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள வந்து 3ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்ஆர்ஐ, பிஐஓ, சிஓஐ அப்படின்ட்டு வந்து பிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கடவுச்சீட்டினை பெற்று இந்தியாவில் வந்து வசிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுவே பிஐஓ சரிங்களா இந்திய பூர்வீக குடியினர். சரிங்களா? பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின். ஸோ இந்திய குடியுரிமை உரிய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள். சரிங்களா? ஸோ பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் ஸோ இங்கெல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? நீங்களாக பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் ஆவர். ஸோ 2015 ஜனவரி 9 முதல் பிஐஓ முறை இந்திய அரசாங்கம் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறை வந்து பின்பற்றுறாங்க. சரிங்களா? பிஐஓ முறை வந்து கைவிட்டு ஓசிஐ. ஸோ இந்த ஓசிஐன்னு என்ன வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை. சரிங்களா? ஸோ இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் ஸோ பாகிஸ்தான், வங்காளதேசம் நீங்களாக சரிங்களா காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் ஓசிஐ அட்டை வந்து வழங்கப்படுது. சரிங்களா? ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை 2 வகையினராக நம்ம அழைக்கிறோம். ஒன்று வந்து அந்நியர் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து குடியேறியவர்கள். சரிங்களா? ஸோ அந்நியன்னா ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகன் அல்லாத அனைவரும் வந்து அந்நியர். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு
சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள்லாம். சரிங்களா? ஸோ அதே குடியேறியினர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாட்டின் எவ்வித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும், பணிபுரிவதற்கும் உரிமை பெற்றவர்கள் தான் வந்து குடியேறியவர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு நற்குடிமகனுக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகள் என்னென்னன்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல், சட்டத்துக்கு கீழ்ப்படிதல், சமுதாயத்திற்கு பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமைப் பணிகளில் செயலாற்றுதல், நற்பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டுதல், வேற்றுமைகளை மறந்து நடத்தல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கும் பொருட்டு இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையும் நமது அரசியலமைப்பு ஊக்குவிக்கிறது. ஒரு அரசால் அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கும் ஒருவர் குடிமகன் எனப்படுகிறார். சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பின்படி இந்திய அரசியலமைப்பு பகுதி 2ல் 5லேருந்து 11 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடியுரிமையை பற்றி கூறுகிறது. சரிங்களா? ஸோ 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம். ஸோ அது வந்து இந்திய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றி கூறுகிறது. சரிங்களா? ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெறும் வழிமுறை அல்ல. சரிங்களா? ஸோ சொத்துரிமை மூலம் பெறுவது வந்து இல்லை. சரிங்களா? பிறப்பின் மூலம் அடையலாம், வம்சாவளி மூலமா, இயல்பின் மூலமா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவு குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ பகுதி 2ல் 5லேருந்து 11 வந்து குறிப்பிடுது. சரிங்களா? ஸோ இந்தியாவின் முதல் குடிமகன்றது வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? ஸோ கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ ஒரு நாட்டின் குடிமக்கள் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதி உடையவர்கள். கரெக்டுங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒற்றை குடியுரிமையை வந்து வழங்குகிறது. சரிங்களா? ஸோ இரட்டை குடியுரிமை வந்து அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும் வழங்குது. சரிங்களா? தேசிய குடியுரிமை மாநில குடியுரிமையை தான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் வெளிநாட்டு வாழ் இந்தியன் அப்படின்னு அழைக்கப்படுறார். சரிங்களா? ஸோ மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் குடிமை பொறுப்புகளையும் இயற்கையாகவே பெறுகின்றனர். சரிங்களா? ஸோ உலகளாவிய குடியுரிமை என்பது இளைஞர்களின் நவீன சமூகத்தையும் வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியா தவறா? ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமையை பின்பற்றுகிறது. ஸோ அது வந்து தவறு தான். ஏன்னா வந்து அமெரிக்காவில் வந்து இரட்டை குடியுரிமையை வந்து பின்பற்றுறாங்க. அமெரிக்காலையும் சுவிட்சர்லாண்ட்லேயும். ஸோ வெளிநாட்டு குடியுரிமை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பிற்கு வாக்குரிமை உண்டானா இல்லை. சரிங்களா? வாக்குரிமை இல்லை. ஸோ அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறதுன்னு அது சரி. சரிங்களா? ஸோ நாட்டு உரிமையை மாற்ற இயலும், ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலாது. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? நாட்டுரிமையை தான் வந்து மாற்ற இயலாது, குடியுரிமையை வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ மாறி வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான கூட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது? சரிங்களா? ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை பெறும்பொழுது பதிவு செய்வதன் மூலம் தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போது, போரின் போது எதிர் நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது. ஸோ இதில் எது மூலியமா வந்து குடியுரிமை வந்து முடிவு கொண்டு வராங்கன்னா, சரிங்களா? 1 மற்றும் 3. ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமை பெறும்பொழுதும் தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என அரசு கருதும் போதும் வந்து குடியுரிமை வந்து முடிவு கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ கூற்று காரணம். கூற்று பார்த்தீங்கன்னா 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. சரிங்களா? அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர். காரணம் பார்த்தீங்கன்னா 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்களாயினர். சரிங்களா? ஸோ கூற்றும் காரணமும் வந்து சரியான விளக்கம். சரிங்களா? ஸோ இந்த லெசனோட வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து இந்த ஃபஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனான மாநில அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிலபஸ் வைஸ் வந்து 6 to 12 இருக்கக்கூடிய ஃபுல் லெசன்ஸ்மே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து படிச்சிடலாம். சரிங்களா? நம்ம ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து 8th மாநில அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.